Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓரலாக கேட்டிருக்கிறதுக்கு நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாஸ்க் எக்ஸிக்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஓவரால் மேப் ரெடியூஸ் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு, அதுல யான் என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு, ஜாப் ஷெட்யூலிங் எப்படி நடக்கும்னு பார்த்தாச்சு. அந்த ஜாப் ஷெட்யூலிங்குள்ளே டாஸ்க் எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்கும்னு பார்த்துட்டோம். பட் அதை செப்பரேட் பண்ணி டாஸ்க் எக்ஸிக்யூஷன்னா என்னன்னு இங்க பார்க்க போறோம். ஓகேவா? டாஸ்க் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ஜாப் ஷெட்யூலிங்குள்ள மேப் ரெடியூஸ் ப்ராசஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? ஸோ டாஸ்க் எக்ஸிக்யூஷன்னா ஒரு பிரிச்சு மேப் ரெடியூஸ் ப்ராசஸ்ல ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு பார்ட் ஆஃப் டாஸ்கையும் ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அந்த பர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த டாஸ்க்கை முதல்ல யார் நமக்கு அசைன் பண்ணிருப்பா, உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்தாதாமா இது ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேவா? மறக்காம ஃபர்ஸ்ட் ஜாப் ஷெட்யூலிங்க பார்த்துக்கோங்க. ஓகே, அப்ப ஜாப் ட்ராக்கர்னா நான் யாருன்னு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓவரால் நம்ம ஒரு காலேஜ் இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் தான் ஜாப் ட்ராக்கர். அவங்களோட டாஸ்க் ட்ராக்கர்னா யாருன்னு சொல்லியிருக்கேன், பிரின்சிபல் தான் அதாவது டாஸ்க் ட்ராக்கர். ஒரு இம்பார்ட்டன்டான ஜாபை பண்ணணும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஜாப் ட்ராக்கர் என்ன பண்றாங்க அப்படின்னா டாஸ்க் ட்ராக்கர் பிரின்சிபல்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த பிரின்சிபல் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸை பார்த்து யார் யாருக்கு என்னென்ன டாஸ்க்கை பிரிச்சு கொடுக்கலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜாப் ட்ராக்கரான பிரின்சிபல் வந்து ஸ்டாஃப் எல்லா மெம்பர்ஸ்க்கும் தனித்தனியா அந்த ஒர்க்கை பிரிச்சு கொடுத்து மானிட்டர் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணி வாங்கி ஜாப் ட்ராக்கரான மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுதான் வந்து நடக்கிற விஷயம் ஜாப் ஷெட்யூலிங்ல. ஓகே, அதுக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் த பார்ட் இந்த டாஸ்க் ட்ராக்கர்கிட்ட நடக்கிற பார்ட் தான் இந்த டாஸ்க் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ ஜாப் ட்ராக்கர் கொடுக்குற ஜாப்பை இந்த டாஸ்க் ட்ராக்கர் எப்படி பண்றாங்க அப்படின்றது தான் மேப் ரெடியூஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி. அப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க, ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க, மேப் ஒன்று ரெடியூஸ் ஒன்று. மேப்பிங் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய முதல்ல கொடுக்குற ஒரு பெரிய வேலையை குட்டி குட்டி இன்புட்டா பிரிச்சு கொடுத்து அதை மேப்பிங் பண்ணி கீ வேல்யூ பேர்ல நான் கொடுக்கறது. ஓகேவா? ஏன்னா எடுத்ததும் மொத்தமா ஒருத்தவங்ககிட்டயே ஒரு வேலையை கொடுக்க முடியாது, ஒரே வேலையை எல்லாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறப்ப தான் எனக்கு ஈஸியா முடியும். ஓகேவா? அதுல ரெடியூஸ் டாஸ்க் பண்ணுவோம். தட் மீன்ஸ் எதெல்லாம் குரூப்பிங் பண்ணி பண்ணலாம். இப்போ ஒரு சில வேலைகள்லாம் ஒன்னா இருக்கு, நீங்கெல்லாம் இதெல்லாம் தனித்தனியா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு குரூப்பா பார்த்தீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த டாஸ்க்கை ரெடியூஸ் பண்றது. இந்த ரெண்டு விஷயம் தான் நான் மெயினா பண்ணுவேன். ஓகேவா? ஸோ டாஸ்க் எக்ஸிக்யூஷன் பண்றப்பயுமே மேப் டாஸ்க் ஒன்று, ரெடியூஸ் டாஸ்க் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓவராலா அந்த டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் இந்த ஸ்டெப்ல தான் நடக்கும். முதல்ல டாஸ்க்கை அசைன்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஜாப் ட்ராக்கர் தான் முதல்ல அசைன் பண்ணுவாங்க, டாஸ்க் ட்ராக்கருக்கு என்ன வேலை பார்க்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலுக்கு என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ டாஸ்க் ட்ராக்கர் பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நோடுக்கும் அதை மீன்ஸ் ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் என்ன வேலை பார்க்கணும்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. இது எக்ஸாம்பிள் தாமா நான் சொல்றது, ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காலேஜை வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ மானிட்டர் பண்ணணும், ஒவ்வொரு டாஸ்கையும் என்ன மாதிரி இருக்கு, கரெக்டா இருக்கான்னு ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டா இருக்கா, இன்னும் நடத்திட்டு தான் இருக்காங்களா, இல்லை ஏதாவது இடையில ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு ஜாப் ட்ராக்கர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம டாஸ்க் ட்ராக்கர் ஒவ்வொரு விஷயமா பிரின்சிபல் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 days ஒன்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ஜாப் ட்ராக்கருக்கு தட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம டாஸ்க் எக்ஸிக்யூஷன்ல பண்ற ப்ராசஸ். இன்கேஸ் டாஸ்க் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்காங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணணும் அந்த சிச்சுவேஷனை. ஓகேவா? அது நடக்கணும். ஃபைனலா என்னோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நான் ஜாப் ட்ராக்கர்கிட்ட மெயினா கொடுத்துடணும். முடிச்சு கொடுத்துட்டேன் அவங்க வேலையன்னு பிரின்சிபல் வந்து மேனேஜ்மெண்ட்டை ஒப்படைச்சிடணும். இதுதான் ஜாப் டாஸ்க் இதுல வந்து எக்ஸிக்யூஷன்ல நடக்கிற ஸ்டெப்ஸ். ஓகேவா? அதை மெயினா பார்க்கணும்னா டாஸ்க் அசைன்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நான் இவ்வளவு நேரம் சொன்னதுதான் இங்க குட்டி குட்டியா இது பண்ணிருப்பாங்க. ஸோ நான் ஒரு ஓவராலா சொல்றேன், உங்களுக்கு பார்த்திங் ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஜாப் ட்ராக்கர் முதல்ல இருப்பாங்கல்ல, ஜாப் ட்ராக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டாஸ்க் அசைன் பண்றதுக்கு டாஸ்க் ட்ராக்கருக்கு அவங்க தான் மெயின் திங். அப்போ என்ன மாதிரி டேட்டா வந்து லொக்காலிட்டி எந்த இடத்துல இருந்து நான் கொடுக்கணும், டாஸ்க் அவைலபிலிட்டி எப்படி இருக்கு, நோடோட ஹெல்த், ஒவ்வொரு ஸ்டாஃபும் யார் எந்த வேலையை பார்க்க முடியும், அவங்களோட விஷயம் எப்படி இருக்கு, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு. ஓகேவா? இது எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் ஜாப் ட்ராக்கர் இது பண்ணுவாங்க. டாஸ்க் ட்ராக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நோடுக்கும் அந்தந்த ஜாபை பிரிச்சு மேப் ரெடியூஸ் டாஸ்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை பொறுத்தளவு முதல்ல மேப் டாஸ்க் எக்ஸிக்யூஷன் நடக்கும். மேப் டாஸ்க்ல இன்புட்
அவுட்புட் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. எவ்வளோ கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் குட்டி குட்டி சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குவாங்க. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ப்ராசஸிங் த மேப்பிங் ஃபங்க்ஷன் டேட்டா. அப்போ அது நம்ம மேப் பண்ண டேட்டா எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கீ வேல்யூ பேர் போடுறது, அதை இனிஷியலாக பிரித்து கொடுக்குறது. ஓகேவா? அடுத்து இன்டர்மீடியட் டேட்டா ஸ்டோரேஜ். தட் மீன்ஸ் எங்கே நான் என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் ஷஃப்லிங் அண்ட் சார்ட்டிங் ஸ்பேஸ் நடக்கிறது. சேம் எனக்கு கீ இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தவங்களே நீங்கள் இந்த ஒரு குரூப்பாக இந்த வேலையை பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டாஸ்க்கு தான் ஃபைனலாக வர மாதிரி இருக்குது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாருங்கள், நான் அந்த இது ஷஃபிள் அண்ட் சார்ட்டிங் கொடுக்குறது. ஓகேவா? அடுத்து நான் கம்ப்ளீஷன் பார்க்குறது. ஓகே, ஜாப் ட்ராக்கர் ஓகே இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்துடலாம். அடுத்து ரிடியூஸ் டாஸ்க்கு. ரிடியூஸ் டாஸ்க்கில் மெயினாக நடக்குது ஷஃப்லிங் அண்ட் சார்ட்டிங் தான். இங்கே நம்ம சொன்ன மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் அசைன் பண்ணி கொடுத்ததும் நீங்கள் வந்து ரிடியூஸ் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணலாம்னா நீங்கள் ஒரே மாதிரி மேப்பிங் இருக்குது, அவுட்புட் இருக்குது, உங்கள்கிட்ட கீ அண்ட் வேல்யூஸ், அதனால் நீங்கள் எல்லாம் ஒன்றா செய்யுங்க, நான் ரெடியூஸ் பண்ணி ஷஃபிள் அண்ட் சார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஒன்றா சேர்த்து டேட்டாவை அக்ரிகேட் பண்ணி சப்மிட் பண்ணிடுறது. ஓகேவா? இதுதான் வேலை. அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணுவேன், அவுட்புட்டை ரைட் பண்ணிடுவேன். ஓகே, அவுட்புட் ரைட் பண்ணிட்டா ஜாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்ல. ஓகேவா? ஸோ இந்த இடையில என்ன பண்ணுவாங்க, மானிட்டரிங் த டாஸ்க் ப்ராசஸ். இந்த டாஸ்க் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் ட்ராக்கர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பிரின்சிபல் 2 days once 3 days once வந்து இதுதான் நடக்குதா கரெக்டாக இருக்கான்னு செக்கிங் போயிட்டே இருக்கணும். ஸோ டாஸ்க் ப்ராசஸ், டாஸ்க் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்கு, ரன்னிங் இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்களா, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, இல்லை இன்கேஸ் ஏதாவது இடையில ஃபெயிலியர் ஆயிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுறது. ஓகேவா? ரிசோர்ஸ் யூசேஜ் எப்படி இருக்கு, எக்ஸிக்யூஷன் டைம் எவ்வளோ, இதெல்லாம் பார்ப்பாங்க. இன்கேஸ் சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல டாஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜாப்பை ரிட்ரை பண்ணுறது, அதாவது டாஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட்வேர் ஃபெயிலியரா என்னன்னு செக் பண்ணி திரும்ப கொண்டு வரது. அதே மாதிரி கம்மியாக அதாவது ஸ்லோவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீஷன் பண்ணிடுவாங்க ஜாப் எக்ஸிக்யூஷன். தட் மீன்ஸ் மேப் டாஸ்க் கம்ப்ளீஷன் பண்ணிட்டாங்களா, ரெடியூஸ் டாஸ்க் கம்ப்ளீஷன் பண்ணிட்டாங்களா, ஒட்டுமொத்த ஜாபையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஜாப் டாஸ்க் எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு ஜாப் ஷெடியூலிங் ப்ராசஸில் நடக்கும். மேப் டாஸ்க் கம்ப்ளீஷன்னா என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா, டேட்டாவை கரெக்டாக ஷஃப்லிங் சார்ட்டிங்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. ரெடியூஸ் டாஸ்க் கம்ப்ளீஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தடவை அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும், எதை நான் வந்து ஹெச்டிஎஃப்எஸில் தட் மீன்ஸ் ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டமில் நான் ஃபைனலாக என்னோட ஒர்க் இதை தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணி காட்டுறது. ஃபைனலாக ஜாப் கம்ப்ளீஷன், எல்லா டாஸ்க்கையும் மேப் அண்ட் ரெடியூஸ் ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணி என்னோட ஜாபை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டேன்னு அது பண்ணுறது. ஓகேவா? ஸோ இவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஜாப் ஷெடியூலிங் எழுதுறதுமே ஈஸி, டாஸ்க் எக்ஸிக்யூஷன் எழுதுறதுமே ஈஸி. ஸோ டாஸ்க் எக்ஸிக்யூஷன்றது ஒரு மெயின் ஃபேஸ் ஜாப், அதாவது ஜாப் ஷெடியூலிங்கில் மேப் ரெடியூஸ் ப்ராசஸில். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி டாஸ்க்கை யார்கிட்ட கொடுக்க போகிறோம், அதை எப்படி கரெக்டாக ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம், மானிட்டர் பண்ண போகிறோம், ஃபால்ட் டாலரன்ஸ் பண்ண போகிறோம்னு இது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் வந்து இந்த டாஸ்க் எக்ஸிக்யூஷனோட வேலை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறமா, ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஜஸ்ட் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுபடியே வந்து உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருந்துச்சு, ரைட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே ஈஸி. நீங்கள் ஒரு 5 பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலே எனக்கு தெரிஞ்சு போதும். 5 யூனிட்டுக்கும் 5 பேப்பர், அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை 2 வந்து ஒரு பேப்பரை பிரிச்சிருங்க, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இங்கே ஒரு கொஸ்டின், இங்கே ஒரு கொஸ்டின், இங்கே ஒரு கொஸ்டின், இங்கே ஒரு கொஸ்டின், ஃப்ரண்ட் பேக்கில் 4 கொஸ்டின், அதுக்கான ஹின்ஸ் சைடு எடிட்டிங் சரியா போச்சு. அடுத்து அதே மாதிரி 5 யூனிட்ஸுக்கும் எழுதி அந்த 5 பேப்பரில் உங்கள் எக்ஸாமை செம்மையாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ மறந்துடா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.